PHP யும் MySQL எப்படி கனெக்ட் பண்ணுங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மட்ட வந்து என்ன இருக்கு? டேட்டா இருக்கு. ஏன்னா டேட்டாவை நம்ம என்ன செய்வோம்? ப்ராசஸ் பண்ணி நமக்கு இன்ஃபர்மேஷனா கொண்டு வர டேட்டா வச்சிருப்போம். அது போக நம்மட்ட என்ன இருக்கு? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கு, இன்டர்நெட் அப்ளிகேஷன் இருக்கு. இந்த ரெண்டுக்குமே டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டேட்டாவை தான் என்ன செய்வோம்? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லயும் ப்ராசஸ் பண்ணுவோம், இன்டர்நெட் அப்ளிகேஷனா இருந்தாலும் டேட்டாவை தான் என்ன செய்வோம்? ப்ராசஸ் பண்ணுவோம். அதனால டேட்டா வந்து ரெண்டுக்குமே என்னது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டேட்டா வந்து எப்படி க்ரோ ஆகிட்டு இருக்குன்னா ரொம்ப வேகமா க்ரோ ஆகிட்டே இருக்கு. டேட்டா வந்து ரொம்ப அதிகமா, ஏன்னா இயர்லி என்ன ஆகிட்டே வருது? டேட்டா அக்குமுலேட் ஆகிட்டே வருது. அப்ப டேட்டா அக்குமுலேட் ஆகிட்டே வரும்போது இந்த டேட்டாவை என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ஒரு செக்யூர்டு அண்ட் கன்வீனியன்ட் என்வாயன்மெண்ட்ல ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கு. கன்வீனியன்ட் என்வாயன்மெண்ட்ல ஸ்டோர் பண்ணணும், அதே மாதிரி மேனிபுலேட் பண்ணணும், ஆட்டோனமஸா மேனிபுலேட் பண்ணணும். நமக்கு என்ன செய்யணும்? இந்த டேட்டாவை ஒரு செக்யூர்டு அண்ட் கன்வீனியன்ட் என்வாயன்மெண்டா இருக்கணும். அதே சமயத்துல மேனிபுலேஷனும் ஸ்டோரிங்கும் எப்படி இருக்கணும்? ஆட்டோனமஸா இருக்கணும். இப்போ அதுக்கு வந்து என்ன இருக்குன்னா, செக்யூர் கன்வீனியன்ட் என்வாயன்மெண்ட்டுக்கும் சரி, அல்லது மேனிபுலேட் ஆட்டோனமஸுக்கும் ஸ்டோர் பண்றதுக்கும் சரி என்ன அவைலபிளா இருக்கு? RDBMS அவைலபிளா இருக்கு. RDBMSனா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். R stands for relational, D stands for data, B stands for base, M stands for management, S stands for system. இந்த RDBMS எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா MySQL, Oracle, IBM DB2, Microsoft SQL Server, இது போக இன்னும் நிறைய RDBMS இருக்கு. இப்போ நம்மகிட்ட டேட்டாபேசஸ் இருக்கு, தென் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. இந்த டேட்டாபேஸை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட என்ன செய்யறோம்? கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன செய்ய முடியும்? மேஜர் ஆபரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். என்ன மாதிரியான மேஜர் ஆபரேஷன்ஸ்? இன்சர்ட், செலக்ட், அப்டேட், டெலீட். டேட்டாவை இன்சர்ட் பண்ணுவோம், டேட்டாவை செலக்ட் பண்ணி பார்ப்போம், டேட்டாவை சேஞ்ச் பண்ணுவோம், டேட்டாவை டெலீட் பண்ணுவோம். எதை யூஸ் பண்ணி? SQL ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ் SQL யூஸ் பண்ணி இன்சர்ட், செலக்ட், அப்டேட், டெலீட் நம்ம என்ன செய்வோம்? பெர்ஃபார்ம் பண்ணுவோம். தென் இந்த காம்பினேஷன் ஆஃப் PHP and MySQL, PHPயும் MySQLோட காம்பினேஷன் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கு. இதுல சர்வர் சைடு வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல இன்டர்நெட்ல ரொம்ப பாப்புலரானது MySQL PHP காம்பினேஷன். சர்வர் சைடு வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜா இருக்கு. இப்போ இந்த சாப்டர்ல நம்ம எதை பத்தி லேர்ன் பண்ண போறோம்னா MySQL PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கனெக்டிவிட்டியை பத்தி லேர்ன் பண்ண போறோம். இந்த கனெக்டிவிட்டியில என்னென்ன இருக்குன்னா டேட்டாபேஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டேட்டாபேஸ் செலக்ஷன், எந்த டேட்டாபேஸ் வேணுமோ அந்த டேட்டாபேஸை, SQL ஸ்டேட்மெண்ட் எக்ஸிகியூஷன், இன்சர்ட், டெலீட், அப்டேட் இந்த மாதிரி SQL ஸ்டேட்மெண்ட் எக்ஸிகியூஷன், தென் கனெக்ஷன் என்ன செய்யறோம்? க்ளோஸ் பண்றது எப்படி அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ண போறோம். இப்போ நமக்கு வந்து என்ன இருக்குன்னா MySQL டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியில SQL queries எக்ஸிக்யூட் பண்றதுக்கு PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்கு. எது இருக்கு? PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்கு. இந்த PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல many functions அவைலபிளா இருக்கு. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அந்த SQL queries-ஐ எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இதுல PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி SQL queries-ஐ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இதுல MySQL இது வந்து PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜோட எக்ஸ்டென்ஷன். இது என்ன செய்யுதுன்னா MySQL டேட்டாபேஸ்க்கு அக்சஸை கொடுக்குது. இது எந்த வெர்ஷன்ல இருந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சுன்னா 5.0.0ல இருந்து தான் MySQL ஐங்கிற எக்ஸ்டென்ஷன் வந்து எதுல வந்தது? PHPல வந்தது. இப்போ MySQL எக்ஸ்டென்ஷன் வந்து MySQL டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. MySQL எக்ஸ்டென்ஷனுக்குள்ள MySQL டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதுல இருக்கு, MySQL எக்ஸ்டென்ஷன்ல இருக்கு. இப்போ MySQL கனெக்ட் ஃபங்க்ஷன், அதுக்கடுத்து MySQL க்ளோஸ் ஃபங்க்ஷன், தென் MySQL select DB function, then MySQL _affected _rows function, MySQL connect _error function, MySQL fetch association function. இந்த எக்ஸ்டென்ஷன்ல இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்மளால என்ன செய்ய முடியும்? டேட்டாபேஸை கனெக்டிவிட்டியும் மேனேஜ் பண்ணவும் முடியும். MySQL கனெக்ட், இது கனெக்ட் பண்றதுக்கு, க்ளோஸ் பண்றதுக்கு, செலக்ட் பண்றதுக்கு, எத்தனை ரோஸ் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கிறதுக்கு, கனெக்ஷன்ல எரர் இருக்கா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு, ஃபெட்ச் பண்றதுக்கு. தென் MySQL டேட்டாபேஸை அக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? கனெக்ட் பண்ணணும். எது கூட? டேட்டாபேஸ் சர்வர் மெஷின் கூட என்ன செஞ்சாலும் MySQL டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணணும். அக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் சர்வர் மெஷின் கூட கனெக்ட் பண்ணணும்.
கனெக்ட் பண்றது எது வழியா பண்ணுவோம்னா PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல MSQL I_connectங்கிற ஃபங்க்ஷன் வழியா நம்ம என்ன செய்வோம் கனெக்ட் பண்ணுவோம். இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா MySQL connect server name user name password db name. இதுல மொத்தம் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு 1 2 3 4 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. இதுல 4 பாராமீட்டர்ஸ் வந்து என்ன செய்யுது டேட்டாபேஸ் சர்வர் கூட கனெக்ட் பண்ணுது. இதுல சர்வர் நேம்ங்கிறது டேட்டாபேஸ் சர்வரோட நேம், தென் யூசர் நேம்ங்கிறது டேட்டாபேஸ் யூசரோட நேம், தென் பாஸ்வேர்டுங்கிறது டேட்டாபேஸோட பாஸ்வேர்டு, தென் டிபி நேம்ங்கிறது டேட்டாபேஸோட நேம். இந்த ஆர்குமெண்ட்ஸை கொடுத்து தான் நம்ம என்ன செய்வோம் MSQL கனெக்ட் பண்ணுவோம். தென் டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்குள்ள கோட் ஸ்னிப்பெட் பார்க்கும். இப்போ இந்த PHP கோடு இதில் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். இதில் இது PHP கோடுங்கிறதுனால என்ன இருக்கு இந்த சிம்பிள் இது நமக்கு என்னது ஸ்டார்டிங் இது டேக் இது எண்டிங் டேக் PHPங்கிறதுக்கு. தென் சர்வரோட நேம் சர்வர் நேம் என்னது இது வந்து டேட்டாபேஸ் சர்வர் IP அட்ரஸ் இந்த இடத்துல கொடுக்கணும். நமக்கு இங்க என்னது லோக்கல் ஹோஸ்ட். தென் யூசர் நேம் இங்க யூசர் நேம் என்னது டேட்டாபேஸ் சர்வரோட யூசர் நேம், இங்க நமக்கு என்னது டேட்டாபேஸ் சர்வரோட யூசர் நேம். தென் பாஸ்வேர்டு வந்து டேட்டாபேஸ் சர்வரோட பாஸ்வேர்டு, நமக்கு இந்த கோடு படி எது பாஸ்வேர்டு தான் பாஸ்வேர்டு. தென் டிபி நேம் இது டேட்டாபேஸோட நேம், இங்க நம்ம எக்ஸாம்பிள் படி டேட்டாபேஸோட நேம் school_db இது டேட்டாபேஸோட நேம். அப்ப இது வழியா நம்ம கனெக்ட் பண்றோம். தென் இது ரெண்டு கமாண்ட் என்னது கிரியேட் கனெக்ஷன் செக் கனெக்ஷன் கமாண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம்னா if not கனெக்ஷன் இல்லைனா கண்டிஷன் ட்ரூவா இருந்தா கனெக்ஷன் ஃபெயில்டு அதுக்கு அடுத்து கன்கட்டேஷன் ஆபரேட்டர் என்ன எரரோ அந்த எரர் கனெக்ஷன் ஃபெயில்டு சொல்லி கன்கட் ஆகி என்ன எரரோ அந்த எரரையும் சேர்த்து நமக்கு சொல்லிடும். சப்போஸ் என்ன ஆகல கனெக்ஷன் ஃபெயில் ஆகலைன்னா கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி நம்ம சொல்லிடும். கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி பொதுவாக இந்த இடத்துல கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி இருக்கிற இடத்துல நம்ம என்ன கோடு செய்யணுமோ அந்த கோடை நம்ம என்ன செஞ்சிருப்போம் எழுதியிருப்போம். இங்க நமக்கு சும்மா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஒரு சின்ன கோடு வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடத்துல தான் நம்மளுடைய ப்ராசஸ் வந்து இருக்கும். தென் வந்து பெர்ஃபார்மிங் queries MySQL and PHP கனெக்டிவிட்டியோட மெயின் கோல் என்னன்னா retrieve and manipulate data from MSQL database server. MSQL database serverல இருந்து நமக்கு என்ன செய்யணும் டேட்டாவை எடுக்கணும் மேனிபுலேட் பண்ணணும். இதுதான் என்னது மெயின் கோல். எதோட மெயின் கோல் MySQL and PHP கனெக்டிவிட்டியோட மெயின் கோல் டேட்டாவை retrieve பண்றது டேட்டாவை மேனிபுலேட் பண்றது. தென் SQL query statements இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா PHP MySQL எக்ஸ்டென்ஷனுக்கு வழியா ஹெல்ப் பண்ணுது. என்ன ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்றதுக்கு MSQL PHP கனெக்ஷனை ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்றதுக்கு இது வந்து என்ன செய்யுது ஹெல்ப் பண்ணுது. இப்போ MSQL query இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து SQL query ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல உள்ளது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சின்டாக்ஸ் MSQL_query கனெக்ஷனோட ஆப்ஜெக்ட் தென் SQL ஓட query கனெக்ஷனோட ஆப்ஜெக்ட் SQL ஓட query. இது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா MSQL_query என்னது கனெக்ஷன் SQL. இதுல கனெக்ஷன்ங்கிறது MySQL கனெக்ட் லோக்கல் ஹோஸ்ட் my user my password student db. இப்போ SQL வந்து என்னது செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம் ஸ்டூடெண்ட் ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள்ல இருந்து student_name நேமையும் student_age காலத்தையும் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து என்ன வந்துடும் ஸ்டூடெண்ட் நேமும் ஸ்டூடெண்டோட ஏஜும் அந்த டேபிள்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது ஃபுல்லா வந்துடும். இந்த SQL query கனெக்ஷனை வந்து என்ன செஞ்சிடும் இந்த SQL query-யை எக்ஸிக்யூட் பண்ணிடும். select student_name student_age from studentங்கிறது எக்ஸிக்யூட் ஆயிடும். தென் MSQL_close இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து என்னது ஓபன் டேட்டாபேஸ் கனெக்ஷனை எக்ஸிஸ்டிங் ஓபன் அதாவது ஏற்கனவே ஓபன் பண்ணி வச்சிருக்க டேட்டாபேஸை கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஏற்கனவே என்ன செஞ்சுக்கிறோம் நம்ம ஓபன் பண்ணியிருக்கிறோம் அதை என்ன செய்வோம் க்ளோஸ் பண்ணுவோம் லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுவோம். ப்ரோ முடியும் போது நம்ம என்ன செய்வோம் டேட்டாபேஸை க்ளோஸ் பண்ணுவோம். இது வந்து PHP ஸ்கிரிப்டிங்கும் MySQL டேட்டாபேஸ் சர்வருக்கும் நடுவில் ஒர்க் ஆகும். இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா MySQL_close கனெக்ஷனோட ஆப்ஜெக்ட் மட்டும் என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம். கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் மட்டும் நம்ம கொடுத்துருவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா MySQL_connection இந்த கனெக்ஷன்ங்கிறது MySQL_connect local host user password school db. இந்த கனெக்ஷனை என்ன செஞ்சிருச்சு இங்க ஓபன் பண்ணோம் இங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். இது உள்ள நமக்கு என்னது நம்ம ப்ராசஸ் பண்ற கோட் வந்து உள்ள இருக்கும். தென் ஒரு PHP MySQL ப்ரோக்ராமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோட் சிஸ்டம். இது வந்து என்ன செய்யுதுன்னா retrieve records from student table in school database உள்ள SQL query-யை retrieve பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து கிளையன்ட் ப்ரௌசர்ல PHP
ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி பாப்புலேட் ஆகிடும். பாப்புலேட் ஆகி அதை என்ன செஞ்சிடும், நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ நம்ம கோட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் நேம் வந்து என்னது, ஸ்கூல் டிபி. தென் என்ன செஞ்சிட்டோம், டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணிட்டோம். சர்வரோட நேம் லோக்கல் ஹோஸ்ட். தென் யூசர் நேம் ரூட். தென் பாஸ்வேர்டு எதுவும் கிடையாது. தென் டேட்டாபேஸ் நேம் ஸ்கூல் டிபி. தென் வந்து என்னது MySQL _ connect எரர் நம்பர் இருந்ததுன்னா எரரை டிஸ்பிளே பண்ணு. ஃபெயில் டு கனெக்ட் MySQL என்னது ஸ்ட்ரிங் கன்கட்டேஷன், என்ன எரரோ அந்த ஃபங்க்ஷன், எரரை ரிட்ரீவ் பண்ற ஃபங்க்ஷன். தென் அடுத்து என்ன செய்யறதுன்னா SQL query ஸ்டேட்மெண்ட். select star from my_contacts. my_contacts டேபிள்ல இருந்து என்ன செய்ய, எல்லா ரோஸையும் எடுத்து இது SQL ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டோம். இதை என்ன செய்யறோம், MySQL query ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரன் பண்றோம். எந்த கனெக்ஷன் சொல்லியாச்சு, SQL ஸ்டேட்மெண்ட். இந்த SQL ஸ்டேட்மெண்ட் இந்த சப்ஸ்டிட் ஆயிடும். நமக்கு எத்தனை ரோஸ் இருக்கோ அத்தனை ரோஸ் வந்து இதுல வரும். இந்த டாலர் ரோஸ்ல வந்து என்ன MySQL _ நம்ம ரோஸ் வந்து இந்த ரிசல்ட்ல எத்தனை ரோஸ் இருக்கோ அது வந்து இங்க வந்துடும், ரோஸ்ல போய் ஸ்டோர் ஆயிடும். தென் நம்ம என்ன செய்யறோம்னா if $rows, அதாவது எம்டியா இல்லைனா while row equal to MySQL fetch array ரிசல்ட்ல இருந்து என்ன செஞ்சுக்க, ஒரு ரோவை எடுத்து அந்த ரோவோட ஐடிங்கிற ஐடி அப்படின்னு பிரிண்ட் பண்ணு. தென் ரோல டேபிள்ல உள்ள ரோ ஐடியை பிரிண்ட் பண்ணு. தென் br அடுத்த லைன். தென் ஃபுல் நேம்ங்கிற FULLNAMES பிரிண்ட் பண்ணு. தென் டேபிள்ல உள்ள ஃபுல் நேம் என்ன செய்ய, எடுத்து பிரிண்ட் பண்ணு. br அடுத்த லைனுக்கு வந்துரு. தென் ஜெண்டரை பிரிண்ட் பண்ணு. GENDR ஜெண்டரை பிரிண்ட் பண்ணி டேபிள்ல உள்ள ஜெண்டர்ல உள்ள வேல்யூவை பிரிண்ட் பண்ணு. தென் கான்டாக்ட் நம்பர், இது கான்டாக்ட் நம்பர் பிரிண்ட் ஆகும், இது டேபிள் உள்ள கான்டாக்ட் நம்பர் பிரிண்ட் ஆகும். தென் இமெயில், எது டேபிள் உள்ள இமெயில் பிரிண்ட் ஆகும். சிட்டின்னு பிரிண்ட் ஆகும், டேபிள் உள்ள சிட்டி பிரிண்ட் ஆகும். தென் கண்ட்ரி பிரிண்ட் ஆகும், டேபிள் உள்ள கண்ட்ரி பிரிண்ட் ஆகும். ரெண்டு எம்டி லைன் பிரிண்ட் ஆகிடும். இந்த செட்டு திருப்பி நடந்து இருக்கிற எல்லா ரோஸும், டேபிள்ல இருக்கிற எல்லா ரோஸும் என்ன செய்யும், திருப்பி நடந்துடும். திருப்பி இந்த ஒயில் லூப்புல திருப்பி நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் டேட்டாபேஸ் என்ன செஞ்சுட்டோம், நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். MySQL க்ளோஸ் கனெக்ஷன், டேட்டாபேஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் நமக்கு அவுட்புட் வந்து இதை மாதிரி கிடைச்சது. ஐடியோட இது டேபிள் உள்ளது. ஃபுல் நேம் ஆனந்த். தென் ஜெண்டர் எம், இது டேபிள் உள்ளது. கான்டாக்ட் நம்பர், இது டேபிள் உள்ளது. இமெயில் anand@gmail.com, இது டேபிள் உள்ளது. இது நம்ம இமெயில் அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணோட சிட்டி சென்னை, கண்ட்ரி இந்தியா. இது ID 2க்கு பாலா F. தென் ID 3 சந்திராவோட டீடைல். தென்